சீதையை அனுபவிக்க முடியாது தவித்த ராவணன் அவளை ராமன் அடைவதையும் விரும்பவில்லை. அவளே தன் உயிரை மாய்த்துக் கொள்ளும்படி ஒரு தந்திரம் செய்தான். மாயா ராம லக்ஷ்மணர்களை தோற்றுவித்து அவள் முன் கொண்டு சென்று கழுத்தை சீவினான். சீதே, யாரை நம்பிக்கொண்டிருக்கிறாயோ அவர்கள் கதியை பார் என்று சிரித்தான். அந்த பயங்கர காட்சியை காண சகிக்காது சீதை மூர்ச்சையடைந்து விட்டாள். மூர்ச்சை தெளிந்ததும் அவள் மனத்தை மாற்றி தன்னை மணக்க சம்மதம் பெறுமாறு அரக்கிகளிடம் சொல்லிவிட்டு அரண்மனை திரும்பினான். மூர்ச்சை தெளிந்து எழுந்த சீதை புலம்பினாள். தன் நம்பிக்கை அனைத்தும் வீணாகிவிட்டதே என்று கதறினாள். இனி சாவது ஒன்றுதான் தனக்கிருக்கும் ஒரே வழி என்ற முடிவுக்கு வந்தாள். விபீஷண புத்திரியான திரிஜடை ஜானகியை தேற்றினாள். அம்மா, நீங்கள் இவ்வாறு மனம் தளரலாமா? தங்கள் கணவருடைய பராக்கிரமம் என்ன? கேவலம் அரக்கனாகிய ராவணனால் அவரை நெருங்க முடியுமா? உங்களை பயமுறுத்த ராவணன் மேற்கொண்ட மாயமே இது. மூலபலசேனை முழுவதையும் இழந்துவிட்ட சோகத்தால் எதையாவது செய்து உங்களை பயமுறுத்தி உயிரை தானே முடித்துக் கொள்ளச் செய்யவே இவ்வாறு நாடகம் ஆடியிருக்கிறான். அதோ பாருங்கள், யுத்த அரங்கத்திலே வானர வீரர்கள் சிம்மநாதம் எழுப்புவதை. ராமலக்ஷ்மணரை கொண்டிருக்கும் பட்சத்தில் வானர வீரர்கள் லங்கையை விட்டே ஓடியிருக்க மாட்டார்களா? கவலையை விட்டு நிம்மதியுடன் இருங்கள். ராவணன் ஒருவன் மட்டுமே பாக்கியிருக்கிறான். அவனும் விரைவிலேயே மரணத்தை அடைவான் என்று பலவாறு கூறி தேற்றினாள்.